கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்காக சேர்த்து வச்ச காசை எனக்கு தருவதில் எப்படி உங்களுக்கு சாத்தியம் சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க, பாருங்க, உனக்கு இல்லாட்டா கூட அடுத்தவங்களுக்கு நீ கொடுத்து வாழுன்ற அந்த ரசூலுடைய போதனை தான் இப்பேற்பட்ட ஒரு மனோபாவத்தை எங்களுக்கு தந்தது அப்படின்னு அந்த சாபி சொன்னாங்களாம். இப்ப நல்ல கொடுக்கணும், நல்லபடியாக என் மூலமா 4 பேர் வாழணும்ன்ற எண்ணத்தை நீங்க வளர்த்து கொண்டீங்கன்னா எண்ணமே பரக்கத்தாய் உங்களுடைய வீட்டுக்கு பரக்கத்தை கொண்டு வந்துடும். நீங்க கேட்கக்கூடிய துஆக்கள்ல கபூலியத்தை கொடுத்துரும். அதோடு கூடி அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு வசீஃபா, அந்த வார்த்தையை சொல்லும் போதே உள்ளத்தின் உணர்வுகள் நெகிழ்ச்சியால் கிளர்ந்தெழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தந்து விடுகிறான். வேற ஒண்ணுமே இல்லை, அதிகமாக துஆவில் ஒட்டி வரக்கூடிய ஒரு அழகான வார்த்தை. பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் சொல்லி எந்த துஆவுல அதிகமாக இடம்பெறுதோ அந்த துஆ கபூலியத் பெற்றதற்கு ஒரு பெரிய சான்று என்று முஹதீஸின்கள் சொல்கிறார்.